ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேலின் உதவியுடன் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய வார் இன்னைக்கு நம்முடைய ஆசிய கண்டத்தில், அதுவும் வளைகுடா நாடுகளில், அரபு நாடுகளில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சபட்ச தலைவர் திரு அலி காமெனி அமெரிக்க படையால் வஞ்சகம் எப்படின்னா சொல்லலாம், வஞ்சகத்தன்மையோடவோ இல்ல ஏதோ ஒரு பிளானோட என்ன பண்ணிட்டாங்க, அவரையும் அவர் குடும்பத்தையும் மொத்தமா ஒழிச்சிட்டாங்க. இது ஈரான்ல இரண்டு விதமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 36 வருஷமா தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்தால ஈரானை கண்ட்ரோல் வச்சு கொண்டிருந்த அலி காமெனி இறந்ததை சிலர் சந்தோஷமாகவும் சிலர் துன்பமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எல்லா இடத்துக்குமே பொதுவா ரெண்டு கருத்து இருக்கும். ஒன்னு இந்த பக்கம் இருக்கும், ஒன்னு அந்த பக்கம் இருக்கும். நம்ம எதுலையுமே நம்ம இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. இது உலக நாடுகள் சம்பந்தப்பட்டது. அதுல ஒரு கண்ட்ரியும் ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு முன்னேற்பாடோட எவ்வளவு ஒரு விஷயத்தையும் எவ்வளவு கூர்ந்து ஆராய்ந்து பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். நம்ம இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, ஏன் இந்த வார் ஆரம்பிச்சுது, என்ன காரணமா இருக்கும், எதனால இந்த வார் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு அப்படின்றத உங்களுக்கு இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்க விரும்புகிறேன். இப்போ அமெரிக்கா இதுக்கு முன்னாடி இந்த அரப் கண்ட்ரிஸ்ல ஏற்கனவே ஈராக்ல நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அல்ல ஹை போஸ்ட்ல இருக்கிற சதாம் ஹுசேன் அவர்களை இவர் அணு ஆயுதம் ரெடி பண்றாரு, அணுகுண்டு ரெடி பண்றாரு, அது அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலா இருக்கும். சோ நம்ம சதாம் ஹுசேனை நம்ம காலி பண்ணாதான் நம்ம நாடு சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்க அதிபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சதாம் ஹுசேன் அவர்கள் ஏதோ ஒரு காரணம் வச்சு அவரை சட்டத்தின் முன்னெடுத்துன்னு நாடை வென்று சட்டத்தின் முன்னிறுத்தி அவரை தூக்கில போட்டு ஒரு அராஜகம் பண்ணாங்க. அது அராஜகம் சில பேர் நியாயம்னு பேசுவாங்க. நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. நம்ம மீண்டும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. இது சரியாம இருக்கலாம், தப்பா இருக்கலாம். அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அணு ஆயுதம் ரெடி பண்ணி போட்டார்னா அமெரிக்கா போன்ற கண்ட்ரிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமும், அவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அங்க இருக்கும் எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக அமெரிக்கா சொல்றது அவங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைகிறதுக்காக சதாம் ஹுசேன் அவர்கள் ரொம்ப ஒரு ஒரு தடைக்கல்லா இருந்தார். அதனால அவரை நம்ம சாகடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து வர கண்ட்ரிஸ் அடுத்து வர அதிபர்கள் நம்ம பேச்சை கேட்கும்போது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குரூப் சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படின்றத உங்களுடைய பார்வையில விட்டு விடுகிறேன். இப்ப அதே மாதிரி இப்போ ஈரான் ஈராக் இருக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈராக்குக்கும் ஈரானுக்கு தான் எப்பயுமே கடுமையான போர் மூடிட்டே இருக்கும். அப்ப ஈராக்கும் ஈரானுமே தான் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எப்பயுமே அந்த ரெண்டு கண்ட்ரி சண்டை போட்டுட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல சதாம் ஹுசேன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஈரானும் ஈராக்கும் ஒரு நண்பர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இப்படி மாற அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்தது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈராக்கை காலி பண்றதுக்காக ஈரானோட ஒரு பெரிய சண்டைலாம் வச்சுக்கல. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் எதிரியா ஈராக்கு தான் இருந்தது. இப்ப ஈராக் போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய மொத்த கவனமும் ஈரான் மேல திரும்புது. இந்த வளைகுடா நாடுகள் சொல்லுவாங்க, அரபு நாடுகள் சொல்லுவாங்க. அரபு நாடுல ரெண்டு கண்ட்ரி பெரிய கண்ட்ரி, ஒன்னு ஈரான், இன்னொன்னு ஈராக். அங்கதான் அது ஒரு பெரிய கண்ட்ரி. இந்தியா பாகிஸ்தான் ஒரு பெரிய கண்ட்ரி. மத்ததெல்லாம் குட்டி குட்டி நாடுகள் தான். அவங்களெல்லாம் அமெரிக்கா ஈஸியா தன்னுடைய வலையில கொண்டு வந்துட முடியும். ஆனா இந்த ரெண்டு கண்ட்ரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியா இருக்க பட்சத்துல ஈராக்க முடிச்ச கையோட அவங்க அடுத்து பிளான் பண்ணது ஈரான் மேலதான். அதுக்கும் அதே காரணங்கள் தான். ஈரான் நம்மளுடைய அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. ஈராக் மாரி ஈரானும் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதங்கள்லாம் ரெடி பண்றாங்க. ஈராக்கோட ஈரான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி ஈராக் மாதிரி ரொம்ப சாதாரணமா இடம் போட்ட முடியாது. ஈராக்கோட ஈரான் பல மடங்கு சக்தி வாய்ந்த கண்ட்ரி. அப்ப அதுல கை வைக்கும் போது ரொம்ப யோசிச்சு தான் அமெரிக்கா கை வச்சிருக்கோம். இன்னைக்கு ஈரான் திருப்பி அடிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா அந்த அல் கமேனி மேல கை வச்சதுக்கு அப்புறமா ஈரான் சுத்தி எல்லா ஊரையும் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட படைபலம் அதிகமா உள்ள கண்ட்ரி ஈரான் ஒரு சாதாரணமான கண்ட்ரி கிடையாது அப்படின்றத ஞாபகத்துக்கு வச்சுக்கங்க. சரி, இதன் தொடர்ச்சியா ஏன் இந்த வார் ஸ்டார்ட் ஆகுது, எதை வச்சு யூஎஸ்ஏ இதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப இதனுடைய அடிக்கோல் எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் இந்த வளைகுடா நாடுகளுக்கு ஒரு அது எல்லாமே அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே தெரியும். இஸ்லாமியத்தை பேசக்கூடிய நாடுகள் அரபு நாடுகள்ல இருக்கு. அங்க இஸ்ரேல் எப்படி உண்டாச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். இஸ்ரேல் அப்படின்றது ஜூவிஷ் பீப்புள், அதாவது அவங்க இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு இனம் அந்த ஜூவிஷ் அப்படின்ற அந்த
ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் வந்து ஒரு கண்ட்ரியே கிடையாது. அவங்க எந்த கண்ட்ரியுமே வந்து அந்த இனத்துக்கான கண்ட்ரி இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து 1920 முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து கிரேட் பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பாலஸ்தீனம் அப்படின்ற அந்த ஒரு கண்ட்ரில இருந்த ஒரு மன்னரை சாகடிச்சு அந்த நாட்டை வந்து தன் கண்ட்ரோல் எடுத்தது. எப்படி வந்து இந்தியாவையே தன் கண்ட்ரோல்ல கிரேட் பிரிட்டன் வச்சிருந்ததோ, அதே மாதிரி பாலஸ்தீனத்தையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சிருந்தது இங்கிலாந்து. 1920 இருந்து 1940 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த பாலஸ்தீனத்துல ஒரு பகுதியில இந்த ஜீவிஷ் பீப்புள் கொஞ்சமா இருந்தாங்க. பாலஸ்தீன மக்கள் வந்து ரொம்ப அதிகமா, அது இஸ்லாமிய மக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அந்த கொஞ்சமா இருந்த அந்த ஜீவிஷ் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துல ஒரு 30% அந்த பாலஸ்தீனத்துல இருக்கிற அந்த அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 30% 6,30,000 மக்களா வந்து அங்க இங்கிலாந்துல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்க எல்லா அந்த ஜீவிஷ் பீப்புள் எல்லாருமே நமக்குன்னு ஒரு கண்ட்ரி சரியான இடம் வந்து அந்த பாலஸ்தீனத்துல இருக்கிற அந்த இஸ்ரேல் பகுதி வந்து நமக்கான ஒரு இடமா நம்ம உருவாக்கிடலாம் சொல்லி என்ன பண்றாங்க, படையெடுத்து அங்க இருக்கிற இடங்களை சுத்தி சுத்தி வாங்கி 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 அதிகமா பணம் கொடுத்து அங்க இருக்கிற சாதாரண இஸ்லாமிய மக்களை பணம் கொடுத்து அந்த இடத்த வாங்கி 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 ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை அந்த 20 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட உருவாக்கிட்டாங்க. 1920 இருந்து 1940 கிட்டத்தட்ட 6,30,000 பேர், கிட்டத்தட்ட 30% மக்கள் வந்து அங்க ஜீவிஷ் பீப்புளா வந்துட்டாங்க. இந்த காலகட்டத்துல வந்து இங்கிலாந்து வந்து சுதந்திரம் அறிவிக்க போகும்போது, எதுக்கு நம்ம பாலஸ்தீன் சுதந்திரம் அறிவிக்க போகும்போது எப்படி இங்க இந்தியா பாகிஸ்தான் ஒரு இந்து முஸ்லீம் கூட ஒரு பிரச்சனை இருந்தது, அதே மாதிரி அங்க இந்த ஜீவிஷ் பீப்புள் வந்து ஒரு அடாவடின்னு சொல்லலாம், இல்ல இன்னொருத்தர் இடத்த வந்து நம்ம அவங்க இடமா ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு இடம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்த அவங்க ஃபுல்லா ஆக்கிரமிச்சு அங்க இருக்கிற மக்கள் எப்படின்னா பாலஸ்தீன மக்கள் எப்படின்னா வெளில அமிச்சுட்டு அது அவங்க கண்ட்ரியா மாறிடும் அப்படின்னு அப்பயே அவங்க வந்து பிளான் பண்ணி பல காய்கள் அவங்க வந்து உலகம் ஃபுல்லா வந்து அவங்க வந்து உள்ள ஆளுங்க வந்து உலகத்து எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான பதவியில இருப்பாங்க. ஜூவிஷ் பீப்புள் மட்டும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான். ஸோ அவங்களுடைய அந்த அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து எப்படி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 1948 47 வந்து அந்த மாதிரி இங்கிலாந்து கொடுத்துட்டு போகுது. 48 தான் May 14 தான் வந்து அவங்க வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தனி கண்ட்ரியும் பாலஸ்தீன் அப்படி தனி கண்ட்ரி ரெண்டா பிரிச்சு தான் என்ன பண்ணுச்சு, எப்படி இங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துட்டு போச்சு இங்கிலாந்து, அதே மாதிரி அங்க பாலஸ்தீனம் இஸ்ரேல் சொல்லி 2 கண்ட்ரி பிரிச்சு கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப 1948 தான் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை யாரும் ரெகனைஸ் பண்ணாம இருந்தாங்க. அது வந்து அதை கொடுத்துட்டு போனா கூட ஒரு பகுதியா வச்சிருந்த பகுதியா தான் வச்சிருந்தாங்க. ஆனா முத இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை வந்து கண்ட்ரியா ஒத்துன்னு வந்து 1948 வந்து என்ன பண்ணுது, யுஎஸ்ஏ வந்து அது அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது, இது ஒரு கண்ட்ரியை அங்கீகரிக்குது. அந்த தேதியில இருந்து அதுதான் முத அங்கீகரிக்குது இஸ்ரேல். ஏன்னா அங்க இருக்கிற அந்த கிறிஸ்டின் மக்கள் அந்த ஜூவிஷ் பீப்புளும் அமெரிக்கால இருக்கிற முக்கியமான பதவியில இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் வந்து ஒரு நாடா அங்கீகரிக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து ஒரு இஸ்லாமிய கண்ட்ரிக்கு நடுவில் வந்து ஒரு ஜூவிஷ் பீப்புள் ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரி, அப்படி கிறிஸ்டின் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரின்னு வச்சுங்க. அந்த ஜூவிஷ் பீப்புள் நம்ம ஜீசஸ் கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு எல்லாம் போவோம்னா ஒரு கிறிஸ்டின் இருக்கிற ஒரு நாடு இருந்தா எப்படி இருக்கும், அந்த பிரச்சனை வந்து அங்க வந்து உருவாகுது. அங்க உருவாகும் போது பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் வந்து அடிக்கடி சண்டை நடக்குது. இது 1960 இருந்து என்ன பண்றாங்கன்னா, அப்படி ஸ்டார்டிங் கொஞ்சமா நடந்துட்டே இருக்கு. பட் 1960 இருந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிடுது. அவங்களுடைய எல்லா பொருளாதாரங்களும் எல்லாமே வந்து இங்க இருந்து அமெரிக்கால இருந்து ஃபுல்லா வந்து இஸ்ரேலுக்கு வந்து போகுது. இஸ்ரேல் வந்து ஒரு குட்டி அமெரிக்காவா மாறிடுச்சு. அமெரிக்கானுடைய எல்லா விஷயமும் வந்து இஸ்ரேல்ல இருக்கும், இஸ்ரேல் எல்லா விஷயமும் அமெரிக்கால இருக்கும். ரொம்ப சிம்பிள். அமெரிக்கால இருக்கிற பெரும் பதவியில இருக்கிறவங்க வந்து எல்லாமே அந்த ஜீவிஷ் பீப்புள் இருக்கிறதுனால அவங்க அந்த கண்ட்ரி வந்து அவங்க கண்ட்ரியா ரெகனைஸ் பண்ண குட்டி யுஎஸ்ஏ வந்து இஸ்ரேல் இந்த வளைகுடா நாடுகள்ல. இப்ப இஸ்ரேலுக்கு யாரா பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா எதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி அமெரிக்கா வந்து உள்ள இறங்கிடும். அந்த மாதிரிதான் முதல்ல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கும் அந்த காசா அப்படின்ற ஒரு ஊர் ரொம்ப கேள்விப்படுவீங்க. அந்த இடத்துல நடக்கிற அந்த வார்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து முழு சப்போர்ட்டையும் இஸ்ரேலுக்கு கொடுக்குது. அது இஸ்ரேல் பாலஸ்தீனா போருக்கு வந்து வழிவகுக்குது. அந்த நடுவில் என்ன பாத்தீங்கன்னா, அந்த காசால வந்து இப்ப அமாஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு அமைப்பு, அது அமெரிக்கா தீவிரவாதிகள் சொல்லுது. அங்க இருக்கிறவங்க வந்து விடுதலை சம்பந்தப்பட்ட விடுதலை புலிகள் மாதிரி அங்க விடுதலை சம்பந்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ட்ரூப்புக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த அந்த அமைப்பினர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அவங்க கண்ட்ரி இதுல வராதால அவங்கள இப்ப பாலஸ்தீன்ல இருந்து அந்த நாடு வந்து அந்த அமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியை அடிக்கிறது தான் இதனுடைய யூஎஸ்ஏவோட வேலையா மாறிடுச்சு ஈராக் வாருக்கு அப்புறமா. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அமைப்புக்கு வந்து பாலஸ்தீனத்துல ஹெல்ப் பண்ணாங்கன்னா பாலஸ்தீன் எதிர்ப்பாங்க,
ஈராக் போனா ஈராக் எதிர்ப்பாங்க, ஈரான்னா ஈரான் எதிர்ப்பாங்க. அப்ப அந்த இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அந்த ஹமாஸ் அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு குட்டி ஒரு 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 கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க வந்து இதுக்காகவே இந்த இஸ்ரேல் பீப்புள்ஸ் வந்து அங்க துரத்தணும் அப்படின்றத உருவாக்கப்பட்டது வந்து இந்த ஹமாஸ் அமைப்பு. அவங்களுக்கு வந்து எல்லா பாலஸ்தீன நாடுகளும் வந்து அந்த அரபு நாடுகளும் சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுல ஈரான்ல இருக்க அலி காமனி வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. ட்ரம்ப் வந்து இப்பதான் வந்து ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும்னு பார்த்தாரு. ஆனா அது கிடைக்காதனா மறுபடியும் ஒரு அராஜகத்தை எடுத்துட்டாரா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா அதே வசனம் தான், ஈரான்ல வந்து அணு ஆயுதம் இருக்கு, அதை வச்சு அமெரிக்கா அழிக்க நினைக்கிறாங்க, அதுல ஈரானை ஒழிக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1979 வந்து டெஹ்ரான் அப்படின்ற ஒரு ஈரான்ல இருக்கிற ஒரு தலைநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் எம்பசியை வந்து அந்த அலி காமனியோடைய அந்த தலைமையில இருக்கிறவங்க வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1983 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 241 அமெரிக்க ஆளுங்களை வந்து கொன்னு குவிக்கிறாங்க. மேலும் பல பேர் வந்து காணாம போறாங்க. அதை காரணம் வச்சு அங்க இருந்து இந்த போர் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. ஸோ ஈரான் வந்து எப்பவுமே யூஎஸ்க்கு வந்து எதிராக இருக்கிறதுனால நம்ம அமெரிக்கா அந்த ஈரானை ஒழிச்சாதான் அமெரிக்கா நிம்மதியா வாழ முடியும். ஏன்னா எந்த பிரச்சனாலும் இஸ்ரேலையும் அமெரிக்காவும் தாக்கக்கூடிய சக்தி ஈரானுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாரம் வந்து ஏற்படுத்தி இன்னைக்கு ஈரான்ல இருக்கிற அந்த உச்சபட்ச தலைவர் அலி காமெனி அப்படின்றவர் வந்து குண்டு போட்டு சாகடிச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தையே சாகடிச்சிருக்கிறாங்க. நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. அலி காமனி கிட்டத்தட்ட 36 வருஷமா அந்த கண்ட்ரினுடைய ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச தலைவராக இருந்தாரு. அவருடைய வீழ்ச்சி வந்து அந்த நாட்டு மக்கள் நல்லதா கெட்டதா நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயம் இப்படிதான் நடந்து, இதுக்காக தான் நடந்தது. இப்போ ஒரு பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்துல கை வைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்க அணு ஆயுதம் எதனா ஒரு காரணம் நம்ம நாட்டுக்கு அஃபென்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட இறையாண்மையில கையை வச்சு அந்த நாட்டில இருந்து இந்த சர்வநாசம் பண்ணிட்டு இவங்க பேச்சை கேட்கிற ஒரு சில தலைவர்களை வந்து உருவாக்கி விட்டு அவங்களுக்கு ஃபாலோ பண்றதுதான் ஒரு முறையா செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கூட நம்ம பிரதமர் மோடி கூட எவ்வளவு நம்மளுக்கு அப்படியே பண்ணாரு. ஆனா மறுபடியும் வந்து பிரதமர் மோடி வந்து நம்ம ட்ரம்ப் சொல்ற பேச்சதான் கேட்கிற அளவுக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் மாத்திட்டாரு. அது உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அமெரிக்கா என்ன பண்ணுது, உலகத்துல எல்லா நாடுகளும் அவர்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்குது. எல்லா வல்லரசுமே வந்து ஒரு காலகட்டத்துல அழிக்கப்படும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ஒரு காலம் வரும் என்று இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கிற. இதுல என்ன பிரச்சனைனா பல இஸ்லாமிய கண்ட்ரிகள் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற சில கண்ட்ரிகள் மெயினா யுஏஇ, சவுதி அரேபியா மற்றும் ஒரு சில கண்ட்ரி வந்து லெபனான் போன்ற ஒரு சில கண்ட்ரில என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் ஈராக் அப்புறம் வந்து நம்முடைய துருக்கி ஒரு சில கண்ட்ரிகள் வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம சிரியா, லெபனான், குவைத், ஈராக்லாம் வந்து ஈரானுக்கும், சவுதி அரேபியா, ஜோர்டான், யுஏஇ அந்த கண்ட்ரில வந்து அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அங்க இருக்கிற அந்த அரபு கண்ட்ரிஸ்லயும் ஒரு ஒத்துமை இல்லாததுனால அமெரிக்கா வந்து அந்த இடத்துல உள்ள படையில வந்து தன் நிறுத்தி ஈரானை அழித்து கொண்டிருக்குது. ஈரானை விடாம சண்டை போடுது. ஈரான் ஒரு பெரிய கண்ட்ரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி சண்டை போடுது. ஏற்கனவே அங்க ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு, பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இது பல வருஷமா நடக்காம அந்த நாட்டு மக்களுக்கும் மற்றவர்களும் ஒரு அமைதியான சூழல் ஏற்பட்டு மீண்டும் இந்த வளைகுடா நாடுகள் ஒரு அமைதியான சூழல் ஏற்பட நம்முடைய சேனல் சார்பாக வேண்டுகிறோம்.